ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கோம். ஜூன் 12 முதல் ஜூன் 21 வரை. முதல் நாள் ஜூன் 12 வியாழக்கிழமை, மூல நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார். நல்ல ஒரு முயற்சிகள் நமக்கு மனசில் தோணும், வெற்றி கிடைக்கும். அதில் வெற்றி யாரையாவது பயன்படுத்தி வெற்றி பெறுவது, யாரையாவது வழிகாட்டுதலாக சந்தித்து நாம் வெற்றி பெறுவது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும். மன தைரியத்தோடு துணிச்சலோடு இன்றைக்கி எல்லா காரியங்களையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக புது திட்டங்கள், புது வழித்தடங்கள் இன்றைக்கி நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நம்ம ஜனஜாதகப்படி கேது 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக இருந்தால் மட்டும் இன்னைக்கு பொது காரியங்களை தவிர்க்கணும். ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பூராட நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனும் கேதுவாகத்தான் செயல்படுகிறார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் ஐடி லைனில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, மூளை உழைப்பு, கமிஷன் துறை, புத்தகம், செய்தித்துறை, இது சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கவங்க, படைப்பாளிகளாக இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசியல் ஈடுபாடு, பொதுஜன தொடர்பு, இது போன்ற நிகழ்வுகள் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 12ஆம் இடத்துல ரிஷபராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்குண்டான ஒரு நடவடிக்கைகளை இறங்கிறது, தொழில் பலத்தை பெருக்கிறது, தொழில் சார்ந்த சிந்தனைகள், அது அனைத்து விதமான தொழில்கள், ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான ஒரு உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களில் நம்ம மிக பொறுப்பு வைத்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 15ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். இப்போ தான் 8ல் சந்திரன். அதனால் இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். நம்ம லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகும்போது ஞாபக மறதி, கவனக்குறைவு, வீண் பயம், கற்பனை பயம் மற்றும் பிரயாணங்களில் சிக்கல், உடல் ஆரோக்கியத்தில் தடை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைக்கி புது காரியங்களை தவிர்த்துடணும். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும். ஜூன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இன்றைக்கி நல்லா இருக்குது, தைரியமாக இருக்கலாம். அதே போல் செவ்வாய் கேது காம்பினேஷனில் நல்லா ஒர்க் பண்ணணும், சிறப்பாக இருக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது காவல்துறையை குறிக்கிறது, ரியல் எஸ்டேட்டை குறிக்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை குறிக்கிறது, விளையாட்டை குறிக்கிறது, எல்லாத்துக்குமே சிறப்பை தரும். நமக்கு புது முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். புது முயற்சிகளில் யாராவது ஒரு சப்போர்ட்டுக்கு உதவுவாங்க. இளைய சகோதர சகோதரி வழி நன்மைகள் நடைபெறும், தைரியம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். சில பேருக்கு கடன் அடைபடும், வழக்குகள் முடிவுக்கு வரும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கிளியர் ஆகி நல்லது நடக்கும். ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் போகிறார். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடமே அங்கே கும்பராசி தான். ஆனால் இப்போ அவர் குருவை போல செயல்படுகிறார். குரு நமக்கு ராகுவை போல செயல்படுகிறார். அதனால் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், பெரியவர்கள் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆன்மீக பணிகளும் சிறக்கும். மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் இன்றைக்கி ஏற்படும். உறவுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். திருமண காரியங்களாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், இதுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும். ஜூன் 18ஆம் தேதி புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். அப்போ ராகுவும் குருவுமே பரிவர்த்தனை இருக்கிறதுனால அடுத்தடுத்த நாட்களும் நமக்கு சாதகமாக இருக்குது. இந்த முதல் நாள் சொன்ன செவ்வாய்க்கிழமை சொன்ன பலன்களே நமக்கு இப்போவும் நடக்கும். மெயினாக நாம் ஒரு வரன் பார்த்து நிச்சயம் பண்ணுறது, உறுதி பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்.
குழந்தைகள் வழி ஆதாயம் கிடைக்கும். தொழில் பலம், அதாவது நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறோம். இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தொழில் பலத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஐடி லைன் கமிஷன் வகை தொழிலில் இருக்கவங்களுக்கும் சிறப்பு உண்டு. ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ சனியினுடைய நட்சத்திரத்திலையும் போகிறாரு, புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் போகிறாரு. புதன் நமக்கு லக்னாதிபதி, புதனும் நமக்கு லக்னத்திலேயே இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல சிறப்பை தரும். இப்போ கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். அரசியல் பொது வாழ்க்கை தொடர்பில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். ஆன்மீக பணியில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதாவது இப்போ 10ஆம் இடத்துல சனி, அதில் வந்து சனியினுடைய உபநட்சத்திரம் புதன் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து 10ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு. அதனால் இந்த 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் உற்பத்தி சார்ந்த தொழிலை குறிக்குது. அந்த வகையில் வளர்ச்சிகளை கொடுக்கும். ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் வந்து ரேவதி, புதனுடைய நட்சத்திரம். இப்போ அதே மாதிரி தான் சனி புதன் காம்பினேஷனுங்கிற மாதிரி. இப்போ புதன் என்ன பண்ணுறாரு, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருவும் நம்ம லக்னத்திலேயே இருக்கார். அதனால் இன்னைக்கு நமக்கு வந்து சில அறிவு சார்ந்த செயல்பாடுகள் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு சில நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் நல்லாயிருக்கும். பொதுஜன தொடர்பு ஏற்படும். தொழில் முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளெல்லாம் நல்லாயிருக்கும். உறவுகளும் செயல்படும். கணவன் மனைவி உறவு பலப்படும். சொந்த பந்தங்களில் ஒரு நல்ல பரிமாற்றங்கள் நடக்கும், மனப்பரிமாற்றங்கள். ஜூன் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும். உறவுகளுக்கும் நல்லா இருக்கும். புதிய வழித்தடங்கள், புதிய செயல் திட்டங்கள் உருவாக்குவதற்கு உங்களுக்கு இன்வால்மெண்ட் கிடைக்கும். மற்றும் கேதுனுடைய அமைப்பு சூரியனை போல் செயல்படுகிறதுனால இந்த சூரியனுடைய பக்கபலம் நமக்கு இருக்குது. சூரியன் வந்து பொதுஜன தொடர்பு, அரசு வழி அதிகாரிகள் தொடர்பு, தலைமை பண்பு, மற்றும் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு காரியமாகணும் அப்படின்னா அதுக்கு சார்ந்த நபர்களை போய் பார்க்கறது, அதிகாரிகள் வகையில் நமக்கு ஆதரவு கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். அப்போ இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்கள்லையுமே சனியினுடைய பலமும் சிறப்பாக இருக்குது, செவ்வாயினுடைய தைரியமும் சிறப்பாக இருக்கிறது, குருவனுடைய தெய்வ அனுகிரகமும் சிறப்பாக இருக்கிறது, புதன் மற்றும் ராகு சம்பந்தப்பட்டு நமக்கு உறவுகளும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.